டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன். வாங்க கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ப்ரோக்ராம்காக வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தோன்னா அவங்க எப்படியெல்லாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எமர்ஜென்சி டைமில் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது போக நாங்கள் வீட்டில் எப்படி ப்ரிகாஷனாக சேஃப்டியாக இருந்துக்கிறது, பாம்பு வந்தால் என்ன பண்ணணும், கேஸ் லீக்கேஜ்னா என்ன பண்ணணும், எலக்ட்ரிக் ஃபயர் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. இதை பற்றி நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டோம். நீங்கள் எப்படி எமர்ஜென்சியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நாங்கள் கேட்டோம். எல்லாமே எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்களும் வாங்க கற்றுக்கலாம். ஃபயர் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். எமர்ஜென்சி காலங்களில் எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க போஸ்டர்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்கியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய உயிரை காப்பாற்றிருக்காங்க, நிறைய ஃபயர் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக மழை காலத்தில் நடக்கிற எல்லா அசம்பாவிதத்துக்கும் போய் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யூஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் எங்களுக்கு தெரியல. சார் வந்து எங்களை கைட் பண்ணாங்க. இப்படி தான் யூஸ் பண்ணணும், நீங்களே எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பிஎஸ்ஹெச் பற்றிலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. வீடியோஸில் பார்த்துருக்கோம், ஆனால் நேரில் இப்போ தான் பார்க்குறோம். அதையும் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நிறைய கிணறுகளில் எப்படி வேலை பார்த்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. கிணத்தை சுற்றி எப்படியெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும், வீட்டில் கிட்ஸ் இருந்தால் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதையும் சொல்லி கொடுத்தாங்க. தான் தெரியும் நிறைய பேர் நிறைய ரெஸ்கியூஸ் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் வேலை பார்த்துருக்காங்கன்னு. வாழ்த்துக்கள் சார். எல்லாருமே இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணணும். இன்னும் நிறைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். இவங்க வந்து நம்மளை சர்வ் பண்ணதான் இருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி இந்த வாகனங்கள் போகும்போது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், வழி விடுங்க. அப்போ தான் அடுத்த உயிரை காப்பாற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும்.